உண்மையில சாண்ட்ரா, நீ எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல விஷயம். உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட எல்லா எல்லா சிச்சுவேஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது நடந்தாலும் நான் தப்புகள் எதையும் பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு என்னை நீ புஷ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா உண்மையாலே இன்றைக்கி இவங்க இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும், பெண் இருந்திருந்தாலும் இந்நேரம் நான் தனியாக தான் இருந்திருப்பேன். ஸோ சினிமாவை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ சினிமா தெரிஞ்சு என்னோடய விஷயத்தை என்னை கான்ஃபிடென்ட் பண்ணி என்னை சினிமாக்குள்ளே இழுத்து உண்டிக்கோலாக என்னை என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது சாண்ட்ராவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ கீப் ஆன் புஷிங் மீ, கீப் புஷிங் மீ. என்னை புஷ் பண்ணிட்டாரு. ஐ ஆம் ரெடி டு ரன் வித் யூ ஃபார் எவர். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி அப்படி சொல்லணும்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவோட மிகப்பெரிய கனவு ஒரு நல்ல வீடு. ஸோ அந்த வீட்டுக்காக தான் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீடுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வீடோட கனவு இப்படி வாழணும், இப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த கனவு நிறைவேறிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற பையன் கல்யாணம் பண்ணால் நிறைவேறிச்சு. ஆனால் மலையாள பையன் ஆகிப்போச்சு. பட் பரவாயில்ல, தப்பு எடுத்துக்காத. இருந்தாலும் தமிழ்நாடு தானே. வீடுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடு டிலே ஆகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? உழைச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கிடலாம். ஸோ சாண்ட்ராவோட கனவு வீடு, சாண்ட்ரா வில்லா அப்படின்றதான் பேர் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அது 8 வருஷம் ஆகுதுன்றது இல்லை, அது கொஞ்சம் டிலே ஆச்சு. சாண்ட்ரா தப்பாக எடுத்துக்காத, எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. ஆனால் கண்டிப்பாக 2017 உனக்கான வீடை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் க்ரோத் நடந்துடும். அந்த வீடை நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தப்பாக எடுத்துக்காத. கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு 8 வருஷம் தான். சாரி. சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட காதல் கணவர் பிரஜின். அவர்கிட்ட இவங்க எதுக்காக சாரி தேங்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தேங்க்ஸ் அண்ட் சாரி லைஃப்பில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண வேர்டு இது. நிறைய அது ஸ்பெஷலி பிரஜன்கிட்ட சொன்னதே கிடையாது. நிறைய இடங்களில் மனசில் தோணும், பட் சொல்ல மாட்டேன், அப்படியே விட்டுடுவேன். புரிஞ்சுப்பார் அதனால. ஸோ தேங்க்ஸ் முதல்ல சொல்லணுன்னா இந்த லைஃபுக்கு. பிகாஸ் அண்ணா இறந்து யாருமே இல்லாமல் நின்ன டைமுக்கு, என்ன பண்ணோன்னு தெரியாமல் நின்ன டைமுக்கு கரெக்டாக என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு எனக்கு தெரியல, அந்த டைமுக்கு நான் வேறு யாரை நம்பி போயிருந்தாலும் என் லைஃப் என்னவாக இருக்கும்னு தெரியல. பிகாஸ் நான் ஒரு பொண்ணு தனியாக கேரளா மாதிரி ஒரு இடத்துல இருந்து, நான் கேரளா விட்டு எங்கேயுமே போனதே கிடையாது. அங்கே இருந்து நான் சென்னைக்கு தனியாக வேறு யாராவது ஏமாற்றணுன்னா கூட ஏமாற்றி இருக்கலாம். ஏன்னா என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் கரெக்டாக என் கையை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கம்ப்ளீட்டாக பிரஜின் தான். ஸோ இந்த லைஃபுக்கு தேங்க்யூ ஸோ மச். சாரி சொல்லணுன்னா அதே விஷயந்தான். ஏன்னா அவரோட அப்பா அம்மாவுக்கு நிறைய பெரிய கனவுகள் எல்லாம் இருந்திருக்கு. அவரோட கல்யாணம் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவங்க நினைச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நடிகர் பாடகர் வேல்முருகன் கலா தம்பதியோட ஆட்டோகிராஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்குறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. கலா வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வேல்முருகன் இவங்களை எப்படி சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க, பெற்றோரிடம் இவங்க சம்மதம் வாங்கினாங்களா அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வீட்டில் நிஜமாவே இவங்க உண்மையாக போய் கேட்ட உடனே வீட்டில் ஒத்துக்கலை, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் கல்லூரிக்கு அனுப்பலை, அவ்வளோதான், வீட்டிலே இருந்துட்டாங்க. வீட்டிலே இருந்த உடனே அப்போ நான் ஊட்டியில் ஏதோ ஒரு கச்சேரியில், நான் பப்ளிக் கச்சேரியில் இருக்கிறேன். அப்போ அவங்க வீட்டு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் அடிச்சு எனக்கு இந்த மாதிரி என்னை கல்லூரிக்கு வர வேணான்ட்டாங்க, உங்கள் பேச்சை கேட்டு நான் இங்கே சொல்லி, சரி அப்படியே நான் ட்ராமா பார்த்துறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு அடித்து அவங்க அப்பா எடுத்தார். ஹலோ, நம்ம பேசக்கூடாது, யார் நீங்கள் இருக்கு? அவங்க அப்பா ஒன்றும் இல்லை, நான் அதே கல்லூரி படித்தேன், முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது போக போகிறேன். ஆனால் உங்கள் பொண்ணு முடிக்க போகிறாங்க காலேஜ். முடிக்க போகிற நேரத்தில் கல்லூரி வாழ்க்கை தான் வீணாக போயிடும், படிப்பு தான் வீணாக போயிடும், 3 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும்.
அதனால் நான் ஒன்றும் சொல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் அதை உங்ககிட்ட அவங்க வந்து விளையாட்டுக்கு சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. நீங்களே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு படிப்பு முடிச்சோடனே கூப்பிட்டு போங்க, நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கொஞ்ச நாள் இவங்ககிட்ட கேட்டு ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து விட்டாங்க. விட்டவுடனே நான் ஒரு செங்கல் செல்லு வச்சுருந்தேன், மணிட்டு இருந்தது. அதை கரெக்டாக கொடுத்து ஹாஸ்டலில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டு வச்சுட்டாங்க. சிம்மு நைட்டில் ஆன் பண்ணி போட்டு கட்சி அப்போ ஃபோன் பண்ணி சரி என்ன பண்ணேன், எம்மா எக்ஸாம் எப்போ அப்படி இந்த மாதிரி. சரி ரைட்டு, 10 நாள் கழித்து நடக்கிற மாதிரி வீட்டில் சொல்லிவிடு, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அதே மாதிரியே இப்போ தான் நவிஷ்கான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மொரிஷியஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்துட்டு போனாங்க. இப்போ தான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் போனாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் எங்களை தங்க வச்சு, அவங்க தான் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு மொரிஷியஸ் பொண்ணு எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டை விட்டு சொல்ல வச்சாச்சு, இந்தமாரி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்னா. உடனே அப்பா அம்மா வந்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எல்லார் வீட்லேயும் அப்பா அம்மா எப்படி ஏற்றுக்க மாட்டாங்களோ அதேமாரி எங்களுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்தது. பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்காததுனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வாழ்க்கையை தொடங்கினவங்க தான் கலாவும் வேல்முருகனும். 1 வருஷம் கழிச்சு வேல்முருகனோட சொந்த ஊரில் இவங்களுக்கு ரொம்பவே விமர்சையாக கல்யாணம் நடந்திருக்கு. அந்த அனுபவத்தை பற்றி நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து 2006 வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்புறம் பொண்ணு வேண்டான்ட்டு போயிட்டாங்க, அப்பாவும் அம்மாவும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ராஜாநமலைபுரத்துலேயே குட்டிக்கிராமணி தெருவில் வந்து ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே தங்கிக்கிட்டு, அப்போ என்ன பண்ணேன் நான், சரி இப்போ நம்ம எடுத்த உடனே லைஃப்னா அப்படி குழந்த அப்படின்னு போயிடுச்சுனாக்கா அப்புறம் குழந்தைக்கான வாழ்க்கையாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு வந்து கல்லூரியில் நீ படிமா, திரும்பவும் உன் பரதநாட்டியத்திலே நீ வந்து அதை அப்படியே நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்க வச்சேன். அவங்க அப்புறம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆனோடனே நாங்கள் தங்கியிருந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, தம்பி எப்போ அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்களா, கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னாங்க. இல்லை அதுதான் போராடிக்கிட்டு இருக்கோம், நான் ஒத்துக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா. இல்லைப்பா அவங்க ஒத்துக்கலாம், என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, சப்போஸ் பக்கத்தெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, என்ன அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கூட காணும், 2 பேர் இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா உங்களுக்கு தானே இதாகும். சப்போஸ் ஏதோ ஒன்று அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை கூட காட்டிட்டு ஏமாற்றிட்டு கூட ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா நாளைக்கு நீங்கள் தானே போய் சொல்லணும் அங்கங்கன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்கப்பா. அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்கலாம், கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனாக்கா அப்படின்னா. ஐயோ இது வேறு சட்ட சிக்கல் வந்துருச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தணும், முடியாது, நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கிங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படின்ட்டு அப்புறம் அண்ணனுக்கு தெரியப்படுத்தினேன். ஏன் அண்ணன்னா 95 அம்மா இறந்துட்டாங்க, அப்பா அப்புறம் 2002 அந்த இதில் இறந்துட்டார். சரி அதனால் அதுக்கப்புறம் அண்ணன் பசங்க தான் அப்புறம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே, அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு. அப்போ இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே அப்போ வந்து இவங்க தான் வந்து நிறையா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பரதநாட்டிய கிளாஸு. அதில் அந்த காசில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஸ்கூட்டி பெப்ளஸ் ஒன்று வாங்கினோம், ஒரு லோன் போட்டு ஒன்று வாங்கினோம். அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படி அப்போல்லாம் வந்து சும்மா நாங்கள் என்ன இருக்குதோ அதை வாங்கிக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு தேவையான வாங்கிக்கிட்டு, ஒரு வாக்மேன் செட்டு ரெடி பண்ணி எல்லா கல்யாண ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அந்த வண்டியிலே பாட்டெலாம் கேட்டுட்டு காலைல ஒரு 4 மணிக்கு அப்படியே அந்த 2 வீலர்லேயே நாங்கள் 2 பேரும் பயணித்தோம். அதாவது முத கல்யாணம் பண்ணுற பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒன்றா போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா வந்தது நாங்கள் தான்.